அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 1 வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் மட்டும் போதும், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் என்னோட பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றத தான் இந்த சீரீஸ் முழுக்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, என் டைமை நான் யூடியூப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணி அதை நான் பிஸ்னஸாக டெவலப் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பிளான். எல்லாமே லாபத்துக்கு தானே பண்ணுறாங்க, அப்போ எல்லாமே பிஸ்னஸ் தானே அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. லாபம் சம்பாதிக்கிற எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடாது. பிஸ்னஸ்க்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்குது. இதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி இதிலே நீ பெரிய ஆள் ஆயிடலான்னு பார்க்குற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் யூடியூப்பில் தேடி போய் ஏதாச்சும் விஷயங்களை கற்றுக்குறீங்களா? ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கா? நம்ம யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுற முக்கால்வாசி வீடியோஸ் நமக்கு தேவையில்லாமல் தான் இருக்கும். அப்படியே தேவைப்படுறதா இருந்தால் கூட அதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இந்த வீடியோஸ்க்கெல்லாம் மத்தியில் என்னோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம், நான் கற்றுக்கிற விஷயம், நான் மிஸ்டேக் பண்ணது, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் மற்ற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் லெட்ஸ் மேக் அ டீல்னு பார்த்தீங்கல்ல, அது இந்த டீல் தான். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உன் சேனலை நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. என்னோட யூடியூப் சேனல் தான் என்னோட பிஸ்னஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்னோட ப்ராடக்ட். இப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் இல்லை கன்சியூமர்ஸ். இதில் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் என்னோட கஸ்டமர்ஸ். இதுதான் பேசிக் ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணுற எல்லாமே பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் 11th படிக்கும்போது இருந்து இந்த கான்செப்டை படிச்சிருப்பீங்க. கன்சியூமர் ஆர் தி கிங், கன்சியூமர் தான் அல்டிமேட், கன்சியூமருக்காக தான் எல்லாமே, கன்சியூமர் இல்லைன்னா பிஸ்னஸே கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஒரு பிஸ்னஸ் தன்னோட ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி அவங்க கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்பயுமே தன்னோட கன்சியூமரை ஏமாற்றவே கூடாது. பட் எல்லா யூடியூப் சேனலுமே தன்னோட கன்சியூமரை கிங்காக நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஸோ இதனால தான் நான் வே டவுன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு மேலேயும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட், கஸ்டமர், கன்சியூமர், பிஸ்னஸ், இது எல்லாமே ஒரு ஆண்டர்ப்ரனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி யோசிப்பார், ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி இருப்பார், ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி ஒரு சேலை அப்ரோச் பண்ணுவார், ஒரு ஆண்டர்ப்ரனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே மூவ் ஆகும். ஸோ நம்மளோட பார்ட் 1 வீடியோலே சொல்லியிருப்பேன், டைமை தான் நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணுறோம், அதிகமாக வேல்யூ பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியாலஜி வந்தது வந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, லிட்டரலி 15 இயர்ஸ், இப்போ நான் 20 இயர்ஸ் இருக்கேன். 5 இயர்ஸ் வந்து நான் இந்த ஐடியாலஜியில் இருந்திருக்கேன். ஸோ இந்த மைண்ட் செட் வரதுக்கு எனக்கு ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் இன்ட்டு 365 டேஸ் இன்ட்டு 24 ஹவர்ஸ் அப்படி போட்டோன்னா 43,800 ஹவர்ஸ். ஸோ இந்த சேனலோட மதிப்பு 43,800 ஹவர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதோட ஒர்த் 43,800 ஹவர்ஸ். நீங்களும் அதை இவ்வளோ ஒர்த்தியாக நினச்சிருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க.